இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய மற்றும் தமிழ் டிவி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது தமிழ்ல ரொம்ப அதிக அளவுல பேசப்பட்டு, இப்ப வரைக்கும் இதுக்கு அதாவது இந்த குறிப்பிட்ட சேனல்களுக்கு எந்தவித தகவல்களும் வராம இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு 5 சேனல்கள் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த சேனல்கள்ல நெறைய சேனல் மக்கள் ஹைப் பண்ணது தானே தவிர்த்து, எந்த விதமாவும் இது சேட்டலைட் சேனலா வரப்போகுது அப்படிங்கிற மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய சேனல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீ நெட்வொர்க் தரப்புல பார்த்தீங்கன்னா, நியூஸ் கேட்டகரில வரக்கூடிய ஜீ தமிழ் நியூஸ்ன்னு சொல்லலாம். இந்த சேனல் வந்துச்சான்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் வந்துச்சு. இந்த சேனல் அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துச்சு. ஆனா முழுக்க முழுக்க இது ஆன்லைன் பேஸ் பண்ணி ஒரு இணையத்திலேயே ரன் ஆகக்கூடிய சேனலா தான் வந்திருந்தது. இப்போ கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா, யூடியூபா இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், மற்ற வலைதளங்கள் சமூக வலைதளங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உங்களுக்கு இந்த சேனல் அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது தான். பட் இது சேட்டலைட் சேனலா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்கிற மாரி எந்தவித இன்ஃபர்மேஷனும் கிடையாது. பட் வந்தப்பவே நெறைய பேர் எக்ஸைட்டடா இருந்தாங்க. கண்டிப்பா இது நியூஸ் சேனலா வரும், சேட்டலைட் சேனலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது ஆன்லைன்ல மட்டும் தான். அதாவது இணையத்தில மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த சேனல் அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2வதா நம்ம பார்க்கக்கூடிய சேனல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். சன் மூவிஸ் அப்படிங்கிற சேனல் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல நெறைய பேர் இப்ப ரீசென்ட் டயத்துலயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த சேனலுக்கும் எந்த தகவல்களும் கிடையாது. இன் ஃபியூச்சரும் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சேனல் தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி சேனலா வரப்போகுது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப எக்ஸைட்டடா நெறைய பேர் நெறைய விதமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் பர்ட்டிகுலரா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சன் நெட்வொர்க் தரப்புல கேடிவி அப்படிங்கிற ஒண்ணு, அதாவது டெடிகேட்டட் தமிழ் மூவி சேனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ எதுக்காக எக்ஸ்ட்ரா சன் மூவிஸ்ன்னு கொண்டு வர போறாங்க? மேபி ரீபிராண்ட் பண்ணி வேணா கேடிவிய மாத்தலாம். பட் அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி தான் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இது 2வதா பார்க்க நினைச்ச சேனல். 3வதா என்னன்னா, சோனி தமிழ் அப்படின்னு சொல்லலாம். சோனி நெட்வொர்க் தரப்புல புதிதா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு விதத்துல உண்மைதான், ஒரு விதத்துல கிடையாது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, சோனி விழா அப்படிங்கிற சேனல் வருது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்ன டேட்டு, எப்போ லான்ச் ஆகுது, எவ்வளோ பிரைஸுங்கிற டீட்டெயில்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோனி விழாங்கிறது வருது. பட் இந்த சோனி விழா அப்படிங்கிற ஒண்ணு அனௌன்ஸ்மென்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே சோனி தமிழ் அப்படிங்கிற சேனல் வரப்போகுதுங்கிற மாரி ஒரு எக்ஸைட்மென்ட் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் எக்கச்சக்கமான லோகோஸ் ஆ ஃபேன்ஸ் தரப்புல கிரியேட் ஆச்சு. அது போக பார்த்தீங்கன்னா, நெறைய விதமா இந்த மாரி வரும், அந்த மாரி வருங்கிற மாரி தகவல்கள்லாம் வந்துச்சு. பட் அது எதுவுமே கிடையாது. சோனி விழாங்கிற சேனல் தான் வருது. சோனி தமிழ்ங்கிற சேனல் வரல. இனிமேலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா சோனி விழாங்கிற ஒண்ணு வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடந்துச்சு. ஸோ இந்த 3வது சேனல்ல சோனி தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன் ஃபியூச்சர் கூட வர்றது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் சொல்லலாம். ஸோ இது 3வதா நம்ம பார்க்க நினைச்ச சேனல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய சேனலானது சோனி கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோனி நெட்வொர்க் தரப்புல அடுத்ததா புதிதா வரப்போகுதுங்கிற மாரி குடுத்திருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கிட வேண்டியது, சோனி தரப்புலயும் கிட்ஸ் கேட்டகரில எடுத்து பார்க்கிறப்போ, எல்லா ரீஜினல்லயும் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கிலீஷா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், மத்த ரீஜினல் லாங்குவேஜஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒளிபரப்பாகுற மாரி சோனி யாய் அப்படிங்கிற ஒரு சேனல் உண்டு. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க சோனி கிட்ஸ்ங்கிறது லான்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டா, அது கொஸ்டின் மார்க் தான். இன் ஃபியூச்சரும் அது கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு சொல்லலாம். இது குறித்தும் எந்த தகவல்களும் கிடையாது. இந்த சேனல் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த தகவல்களும் இது சம்மந்தப்பட்டு நமக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ சோனி தரப்புல ஆல்ரெடி சோனியா இருக்கிறதுனால, சோனி கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வராது. பட் இருந்தாலும் இது குறித்தும் பார்த்தீங்கன்னா, நெறைய விதமா எக்ஸைட்டடா நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போய்க்கிட்டு இருந்தது. ஸோ அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இணையத்துல ஸோ அப்படிங்கிறப்போ இது குறித்தும் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். 4வதா நம்ம பார்க்கக்கூடிய சேனல் சோனி கிட்ஸ்ங்கிறது இனியும் பார்த்தீங்கன்னா வர்றதுங்கிறது கொஸ்டின் மார்க்கே. வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிய வருது. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய 5வதான சேனல் என்னன்னு கேட்டா, இதத்தான் முதலாவதா சொல்லியிருக்கணும். பட் இருந்தாலும் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜீ நெட்வொர்க் தரப்புல அதே ஜீ நெட்வொர்க் தரப்புல பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, மியூசிக் கேட்டகரில அதாவது இசை கேட்டகரில ஒரு சேனல் வரப்போகுது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸைட்மென்ட்ட கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது ஃபியூ இயர்ஸாவும் சரி, இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்கக்கூடியது, ஜீ இசை எப்போ வரப்போகுது? ஜீ இசை எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, இந்த ஜீ இசை அப்படிங்கிற சேனல் ஸோ தமிழ்ல ஜீ நெட்வொர்க் தரப்புல ஒரு மியூசிக் சேனலா வரப்போகுதுங்கிற மாரி ஒரு எக்ஸைட்மென்ட்ட கிரியேட் பண்ணாங்க. நெறைய விதமா பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் தரப்புலயும் இது குறித்த லோகோ எல்லாமே கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ
ரொம்ப விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுதுங்கிற மாரி 2021, 22 அந்த காலகட்டத்துல இருந்தே வந்து பார்த்தா அந்த ஜீ திரை லான்ச் ஆன காலகட்டத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜீ இசைங்கிறது கொஞ்சம் எக்ஸைட்டடா நெறைய பேரால பேசப்பட்டு வந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி 5வதா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜீ நெட்வொர்க் தரப்புல வரக்கூடிய ஜீ இசை அப்படிங்கிற சேனலுக்கும் எந்த தகவல்களும் இல்ல. இன் ஃபியூச்சர் வருமாங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். வேற ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு, இன் ஃபியூச்சர் வேற ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா வாய்ப்புகள் இருந்ததுன்னா, அது குறித்த நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தமிழ் டிவி இன்ஃபோல பார்க்கலாம். ஓகேவா? மத்தபடி இந்த 5 சேனல்களும் இப்போதைக்கு எந்த தகவலும் இல்ல. இன் ஃபியூச்சர் நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியே ஆகணும். நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அகைன் இந்த மாதிரியான சேனல்ஸ் குறித்து கேட்கும்போது, இது குறித்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் மேக் பண்ணிடலாம். தனியா ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக் பண்ணியிருந்தோம். ஸோ கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்துங்கள் தமிழ் டிவி இன்ஃபோடன். நன்றி மக்களே.